ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 15 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 14 வரைக்கும் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்புமே நான் நம்ம டெலகிராம் சேனலில் அனுப்பிட்டேன். ஸோ ஒன்று விடாமல் நான் அனுப்பிட்டேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பார்ட் 15 ரொம்ப ஸ்பெஷல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே மேட்ச் த ஃபாலோயிங் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கிறதுனால உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு அந்த மேட்ச்குள்ளேயே இருக்கும். ஓகேங்களா? அதனால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் இருக்கிற இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இருக்குன்றதுனால எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதில் இருக்க நான் எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த 12-11 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த இருக்க கொஷின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்க பேப்பர்லேருந்து எடுத்திருக்க கொஷின்ஸ் இது எல்லாமே. ஸோ அவுட் ஆஃப் புக் கண்டென்ட் நிறைய இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இதிலேருந்து உங்களுக்கு 1 மார்க் கூட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதிலேருந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்டிகல்ஸ் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இது முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்த சைடு உங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க. அது இதில் அதனுடைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். பந்துகா முக்தி மோர்ஷா வர்சஸ் இந்திய ஒன்றியம். இந்த கேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னா, ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்வுரிமையுடன் இணைக்கப்பட்டது. இந்த கேஸ் பந்துகா முக்தி மோர்ஷா அப்படின்னாலே ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்வுரிமையுடன் ரைட் டு லைஃபோட இன்க்ளூட் பண்ணது, இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ 1க்கு 4. நெக்ஸ்ட்டு, சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர் இந்திய ஒன்றியம். ஓகேங்களா? இந்த வழக்கறிஞர் அப்படின்னாலே ஸோ சிவில் சம்மந்தமான கேசஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வழக்கை விரைந்து நடத்துவது சிவில் வழக்கிற்கும் பொருந்தும். ஒரு கேஸ் போடுறாங்கன்னா அது சிவில் கேஸஸ்க்கும் ஃபாஸ்ட்டாக அதை மூவ் பண்ணுறதுக்கு பொருந்தும் அப்படின்றது சொன்னது தான் இந்த கேஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, எம்சி மேத்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது எதிர் இந்திய ஒன்றியம். எம்சி மேத்தா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு வழங்கப்பட்டது. ஓகேங்களா? சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் டைரக்ஷன் இஷ்யூடு, அது எதுனா எம்சி மேத்தா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, திருமதி பூனம் எதிர் சுமித் தன்வர். இவங்க திருமதி பூனம் சுமித் தன்வர்ன்றவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் விசாரித்தது தான் இந்த இது வேறுபாடு விளக்குச்சு. என்னென்னத்துக்குன்னா, ஆர்டிக்கல் 32க்கும் ஆர்டிக்கல் 226க்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை விளக்குதல் இந்த கேஸ் மூலமாக தான். திருமதி பூனம் எதிர் சுமித் தன்வர். ஆர்டிக்கல் 32 உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரிட்ஸ் நீதி பேராணை. அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு போடுற ரிட்ஸு, அந்த 5 ரிட்ஸ் இருக்கும். இந்த ஆர்டிக்கல் 226 நம்ம இதே ரிட்ஸு தான் ஹைகோர்ட்டில் வர கேசஸ் எல்லாமே இதில் வரும், ஆர்டிக்கல் 226ல். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்குனது எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீமதி பூனம் கேஸ், அந்த கேஸ் தான். ஸோ இப்போ இந்த ஒரு கொஷினில் எத்தனை இன்ஃபர்மேஷன்? 4 இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஆர்டிக்கல். ஓகேங்களா? எல்லாமே அப்படியே ஆர்டிக்கல் தான். ஆர்டிக்கல் 350A அப்படின்றது எதுக்காகனா, ஆரம்ப பள்ளி நிலையில் தாய்மொழி கல்வி, கட்டாயமாக தாய்மொழி கல்வி ஆரம்ப பள்ளி கல்வி நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னது ஆர்டிக்கல் 350A. ஆர்டிக்கல் 351 ஹிந்தி பாடத்தினை பரவி மேன்மையடைய செய்தல். ஓகேங்களா? ஸ்ப்ரெட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிந்தி, அதுதான் 351. 335 நம்ம பார்த்துட்டோம். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பணி நியமனம். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 51 அப்படின்றது சர்வதேச அமைதி மேம்பாட்டு. ஓகேங்களா? ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ். ஓகேங்களா? அதுதான் ஆர்டிக்கல் 51. ஸோ இதில் நமக்கு எது நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 335 நல்லா தெரியும். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆப்ஷனை கணிக்கணும். ஓகேங்களா? அப்படி கணிக்கும்போது நம்ம ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ தெரியாததெல்லாம் நம்ம இந்த கொஷின் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இதுவுமே ஆர்டிக்கல் வச்சு தான். ஆர்டிக்கல்
நூற்றி பத்துன்றது வந்து பண மசோதா. ஓகேங்களா, சட்டப்பிரிவு 110 அப்படின்றது வந்து என்னது, பண மசோதா. நெக்ஸ்ட்டு சட்டப்பிரிவு 312 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய பணிகள், ஆல் இந்தியா சர்வீசஸ். ஓகேங்களா, 312 வந்து அகில இந்திய பணிகள். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 280, இது நமக்கு நல்லாவே தெரியும். 280 வந்து என்னது, நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன். ஆர்டிக்கல் 14 நமக்கு நல்லாவே தெரியும், சட்டத்தின் முன் சமத்துவம். ஓகேங்களா, எல்லாருமே வந்து சமம்ன்றது தான் வந்து ஆர்டிக்கல் 14. ஸோ நமக்கு இந்த 2 இன்ஃபர்மேஷன் நல்லாவே தெரியும். இது ரெண்டுத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிக்கல் 110க்கும் 312க்கும் வந்து எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். 1-2 தெரியும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 110 வந்து மணி பில், 312 வந்து அகில இந்திய சர்வீசஸ்ஸு, அது பணிகள். அதுக்கப்புறமா 280 நிதி ஆணையம், 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமத்துவம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இங்கே வந்து சர்வதேச மாநாடு இங்கே கொடுத்துருக்காங்க, அதனுடைய வருடங்கள் இங்கே இருக்குது. ஸோ அது என்னென்ன சர்வதேச மாநாடு வருடங்கள் பார்த்துடலாம். குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு எந்த ஆண்டு அப்படின்னா 1989. ஓகேங்களா, குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம். மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் வந்து 1986. சரிங்களா, 1986. நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு வந்து 1989. ஒழிக்கும் 79. ஓகேங்களா, 1979. நெக்ஸ்ட்டு சித்திரவதை, கொடுமை, மனித தன்மையற்று நடத்துதல் ஆகியவற்றுக்கு எதிரான மாநாடு வந்து எப்போ நடந்துச்சுன்னா 1984. இது வந்து 1984. ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. குழந்தைகள் அப்படின்னா 89. ரைட்ஸ், அதாவது உரிமைக்காக பிரகடனம் வந்து 86. அதுக்கப்புறமா பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகள் நீக்குதல் வந்து ஒழிக்கும் மாநாடு வந்து 79. சித்திரவதை வந்து 84. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு ஆர்டிக்கல். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் கீழ்காணும் சரத்துக்களை அவற்றுக்கான அரசியலமைப்பு கோட்பாடுகள் பொறுத்துக. ஸோ இங்கே ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும். ஓகேங்களா, அந்த கோட்பாடை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணணும். நமக்கு நல்லாவே தெரியும் ஆர்டிக்கல் 31ஓட கோட்பாடு என்ன, சொத்துரிமை. ஓகேங்களா, ஸோ அப்போ என்னது, சொத்தெடுப்பு உரிமை கோட்பாடு. ஸோ 2க்கு 4 நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதை வச்சு தான் நம்ம டக்கு நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 13 வந்து இடைமறப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு, டாக்ட்ரின் ஆஃப் எலிக்ஸ் அண்ட் சிவியரிபிலிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு 245 வந்து ஆட்சி பணப்பிணைவு கோட்பாடு. ஓகே, 246 வந்து உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூடு கோட்பாடு. ஓகே, ஸோ இதெல்லாம் கோட்பாடு வந்து நம்ம ஒரு ஆர்டிக்கலுக்கு உண்டான கோட்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம கெஸ் பண்ணி நம்ம போடணும். ஓகே, 31 சொத்தெடுப்புரிமை. அதுக்கப்புறமா 13 வந்து இடைமறைப்பு மற்றும் பிரிபடும் தன்மை கோட்பாடு. 245 வந்து ஆட்சி பரப்பிணைவு. அதுக்கப்புறமா 246 வந்து உட்கரு மற்றும் அடிப்படை பொருள் கூறு கோட்பாடு. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷினும் வந்து இங்கே திட்டங்கள் இருக்குது, இங்கே அது தொடங்கின ஆண்டு இருக்குது. சரிங்களா. சமூக அபிவிருத்தி திட்டம். அபிவிருத்தி திட்டம் வந்து 1952. சமூக அபிவிருத்தி திட்டம் வந்து 1952. நெக்ஸ்ட்டு தேசிய நீடிப்பு சேவை, எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து 1953. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம். ஓகேங்களா, அது எப்போனா 1957. அதுக்கப்புறமா உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் வந்து 1882ன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் நான் இப்போ செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இது கரெக்டு தான். யார் அறிமுகப்படுத்தியிருக்காருன்னா லார்ட் ரிப்பன் அவர்கள். ஓகேங்களா. ஸோ லார்ட் ரிப்பன் அவர்கள் வந்து 1981 ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஆக்ட் மூலமாக வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் வந்து 1882. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா.
சட்ட திருத்தம் 53 எதுனா மிசோரம் மாநில தகுதி நிலை. ஓகேங்களா? 56 வந்து கோவா. ஓகே. நெக்ஸ்ட் 55 வந்து அருணாச்சல் பிரதேஷ் மாநில தகுதி நிலை. 36 மட்டும் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநில தகுதி நிலை. ஸோ அமெண்ட்மெண்ட்டு இங்கே வந்து இது வந்து இது சட்டப்பிரிவு கிடையாது, அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அமெண்ட்மெண்ட்டு எதனுடைய கூற்று அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 53 வந்து மிசோரம், 56 கோவா, 55 வந்து உங்களுக்கு அருணாச்சல் பிரதேஷ், 36 வந்து சிக்கிம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இங்கே ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஆர்டிக்கல் இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி கொடுத்துருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு நம்ம போட வேண்டியது தான். ஸோ போதுமான வாழ்வாதாரம் குறித்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட உறுப்பு 39. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 39 தான் வந்து போதுமான வாழ்வாதாரம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கண்ணியமான தர வாழ்வு, டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 43. சட்டப்பிரிவு 43 வந்து டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், கண்ணியமான தர வாழ்வு. பணி உரிமை வந்து ஆர்டிக்கல் 41. மக்களின் நலம் வந்து ஆர்டிக்கல் 38. ஓகேங்களா? ஸோ 4321. ஓகே. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் நலம்னாலே ஆர்டிக்கல் 38, பணி உரிமை வந்து ஆர்டிக்கல் 41, கண்ணியமான தர வாழ்வு வந்து 43, போதுமான வாழ்வாதாரம் வந்து 39. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அகெயின் வந்து சட்டம் அது இயற்றப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? தடுப்பு காவல் சட்டம், ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட் எப்போனா 1950 தடுப்பு காவல் சட்டம். தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து 1980, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980. தீவிரவாத தடுப்பு சட்டம் வந்து 2002, தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002. உள்நாடு பாதுகாப்பு சட்டம் வந்து 1971. ஓகேங்களா? உள்நாடு பாதுகாப்பு சட்டம் வந்து 1971. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அதுதான் வந்து இந்த கொஷினு. அமெரிக்க அரசியல் சாசனம் எதுலேருந்துன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை வந்து அமெரிக்க கான்ஸ்டியூஷன்லேருந்து இந்த இதுக்கான எடுத்தது. அதுக்கப்புறமா நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல், இது வந்து எதுலேருந்து தழுவி வந்ததுன்னா ஜெர்மனி வெய்மர் அரசியல் சாசனம். ஒற்றை குடியுரிமை வந்து பிரிட்டிஷ். நெக்ஸ்ட் பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் வந்து ஐரிஷ் அரசியல் சாசனத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் இதில் வந்து அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் இது இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 10 கொஷின்ஸில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஸோ அதனால் மறக்காமல் இது வந்து எல்லாருமே இந்த வீடியோவை வந்து பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.